Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல ஷேக்ஸ்பியரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ட்ராஜடி ஒத்தேலோ. இந்த டிராமாவோட டீட்டெயில் சம்மரி தான் பார்க்க போறோம். பிஃபோர் தட் யாரெல்லாம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். இந்த ஹோல் ட்ராமாவோட ஹீரோ வந்து ஒத்தேலோ. இவர் வினிஸ் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு ஆர்மி ஜென்ரலாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். பை பர்த் ஹீ இஸ் அன் ஆஃப்ரிக்கன் பர்சன். இவர் கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக எல்லாரையும் நம்பக்கூடியவர். தென் நெக்ஸ்ட் டெஸ்டிமோனா. இவங்க வந்து ஒத்தேலோவோட ஒய்ஃப். ஒத்தேலோவை லவ் பண்ணி தான் இவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலாக அவரோட அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டோரிஸ்லாம் இவங்க கேட்டு தான் ஒத்தேலோ மேலே அட்ராக்ஷன் ஏற்பட்டு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. தென் இவங்க கேரக்டர் பார்த்தா இவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன். நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் இயாகோ. இந்த பிளேயோட வில்லன் தான் வந்து இயாகோ. இவர் ஒத்தேலோ கிட்டே வேலை பார்க்குற ஒரு சோல்ஜர். இவரால் தான் எல்லா ப்ராப்ளமுமே இந்த பிளேயில் நடக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எமிலியா. இவங்க வந்து இயாகோட ஒய்ஃப். அது மட்டும் இல்லாமல் இவங்க டெஸ்டிமோனாக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற ஒரு லேடி. டெஸ்டிமோனா கூட ரொம்ப ஃப்ரெண்டாக கூட இருப்பாங்க. அண்ட் தென் மைக்கேல் கேசியோ. இவருமே வந்து ஒத்தேலோ கூட வேலை பார்க்குற ஒரு சோல்ஜர் தான். அதுக்கப்புறம் ஒத்தேலோ வந்து இந்த பிகினிங் ஆஃப் த பிளேலேயே இவரை ஒரு லியூட்டினன்ட் போஸ்ட்டுக்கு ப்ரமோட் பண்ணிடுவார். அதனால தான் இயாகோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் ரோடரிகோ. இவர் வந்து டெஸ்டிமோனாவை வந்து லவ் பண்ணுற ஒரு பர்சன். ஈவன் தோ வந்து ஒத்தேலோ வந்து டெஸ்டிமோனா மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அவரை எப்படியாச்சும் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளாட் பண்ணுவார் இயாகோ கூட சேர்ந்து. இவங்களாம் தான் இந்த பிளேயோட மேஜர் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வி கேன் சி த மைனர் கேரக்டர்ஸ். த டியூக் ஆஃப் வினிஸ். ஸோ அந்த வினிஸ் அப்படிங்கிற பிளேஸில் இவர் தான் ஒரு அத்தாரிட்டி ஃபிகர். இவரை பொறுத்த வரைக்கும் ஒத்தேலோ மேலே ஒரு குட் ஒப்பீனியன் உள்ள பர்சன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரபான்ஷியோ. இவர் வந்து டெஸ்டிமோனாவோட ஃபாதர். அந்த வினிஸ் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு சீனியராக தான் இருப்பார். எஸ்பெஷலி இவருக்கு டெஸ்டிமோனா ஒத்தேலோவை மேரேஜ் பண்ணது கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. ஏன் அப்படின்னா ஒத்தேலோ வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் பர்சன். அதனால தான் மெயின் திங். நெக்ஸ்ட் பியான்கா. இவங்க வந்து கேசியோவோட வாட் வி கேன் சே கைண்ட் ஆஃப் அ மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். சைப்ரஸ் அப்படிங்கிற பிளேஸில் தான் இவங்க இருப்பாங்க. ஸோ இந்த பிளே ஃபர்ஸ்ட் வினிஸ் அப்படிங்கிற பிளேஸில் ஸ்டார்ட் ஆகி சைப்ரஸ் அப்படிங்கிற பிளேஸில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். தென் மான்டனோ. இவர் வந்து சைப்ரஸ் அப்படிங்கிற பிளேஸோட கவர்னர். தென் லொடோவிகோ அண்ட் கிராஷியானோ. இவங்க ரெண்டு பேரும் இந்த பிரபான்ஷியோட ரிலேட்டிவ். அண்ட் தென் ஒரு கிளவுன் கேரக்டர் கூட இருப்பாங்க. Well, these are some of the minor characters. Let's see the drama summary in detail. Well, இந்த பிளேயில் டோட்டலாக 5 ஆக்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆக்ட் வைஸ் சம்மரி பார்க்கலாம். Let's see the act 1. The seed of jealousy. இந்த பிளேயோட மேஜர் தீமே ஜெலசி தான். ஜெலசி மீன்ஸ் பொறாமை. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பிளே வந்து எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா வினிஸ் அப்படிங்கிற பிளேஸில். இயாகோ ஃபீல்ஸ் பீட்ரைட் ஆஸ் ஒத்தேலோ ப்ரமோட்ஸ் கேசியோ ஓவர் ஹிம். ஸோ நான் உங்களுக்கு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி ஒத்தேலோ தான் அந்த வினிஸ் பிளேஸோட ஆர்மி ஜென்ரல். அவங்கக்கிட்ட நிறையா சோல்ஜர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அதில் உள்ள பர்சன்ஸ் தான் இயாகோ அண்டு கேசியோ. ஸோ இயாகோ தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு சோல்ஜர் கேசியோவை கம்பேர் பண்ணுறப்ப. பட் ஒத்தேலோ என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அப்போ லியூட்டினன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு கேசியோ வந்து சூஸ் பண்ணிடுவார். பட் இயாகோ வந்து அந்த போஸ்ட் தனக்கு தான் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பார். பட் ஒத்தேலோ இப்படி பண்ணதுனால இயாகோ ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவார். நம்ம எப்படியாச்சும் ஒத்தேலோ மேலே ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். He teams up with Roderigo, who is in love with Desdemona, to ruin Othello. ஸோ அப்போ தான் வந்து இவர் ரோடரிகோவை மீட் பண்ணுவார். இந்த ரோடரிகோ யார் அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து டெஸ்டிமோனா வந்து பர்சியூ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன். ஓகேங்களா. பட் டெஸ்டிமோனா வந்து இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. ஈவன் தோ வந்து டெஸ்டிமோனா தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோடரிகோ ஒரு டிசிஷனோட இருப்பார். ஸோ அப்போ தான் வந்து இயாகோ ஓகே நம்ம ரோடரிகோ வச்சு எப்படியாச்சும் ஒத்தேலோவை பழி வாங்கணும்னு நினைப்பாரு. இயாகோ வந்து இவர்கிட்ட ரோடரிகோட்ட சொல்லுவார் இதாடுமே ஒத்தேலோ வந்து டெஸ்டிமோனாவை ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு ரோடரிகோ ரொம்ப ஷாக் ஆயிடுவார். இயாகோ இல்லை நீ கவலைப்படாத, நான் உனக்கு எப்படியாச்சும் டெஸ்டிமோனா வந்து உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ நீ எனக்கு வந்து நான் கேட்குற ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரோடரிகோ வந்து இவர் ஃப்ரெண்டாக மாற்றிப்பார். நெக்ஸ்ட் Brabantio is enraged to learn that his daughter Desdemona has secretly married Othello.
இயாகோவும் ரொடோரிகோவும் சேர்ந்து பிரபான்ஷியோ அவங்க வீட்டுக்கு போவாங்க. பிரபான்ஷியோ தான் டெஸ்டிமோனாவோட அப்பா. அவங்கள்ட்ட போயிட்டு இதெல்லாமே உங்கள் பொண்ணு உங்களுக்கே தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியாமல் ஒத்தலோவை போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு தான் பிரபான்ஷியோ ரொம்ப கோவமாயிடுவார். பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் மெயின் திங் அவர் பொண்ணு மேரேஜ் பண்ணது இல்லை, அது ஒத்தலோவை மேரேஜ் பண்ணது தான் அவரோட ப்ராப்ளம். பிகாஸ் ஒத்தலோ வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் பர்சன். ஸோ பிரபான்ஷியோ அவங்கள்ட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒத்தலோ ஏதோ ஏமாற்றி மேஜிக் ட்ரிக் பண்ணி தான் என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம இந்த நியூஸை ஃபர்ஸ்ட்டு டியூக் கிட்ட எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டியூக் ஆஃப் வீனிஸை மீட் பண்ண போவாங்க. Othello defends his love before the Duke, stating Desdemona came to him willingly. ஸோ அந்த டியூக்கை மீட் பண்ண ஒத்தலோவும் போவார். ஃபர்ஸ்ட் பிரபான்ஷியோ வந்து அவரோட ப்ராப்ளத்தை சொல்லுவார். இதெல்லாமே ஒத்தலோ தான் என்னமோ ட்ரிக்கரி பண்ணி என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு டியூக் வந்து ஒத்தலோட்ட கேட்பாரு. ஒத்தலோ வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை நான் ஏமாற்றிலாம் கல்யாணம் பண்ணல, டெஸ்டிமோனா அவள் விருப்பத்தோடு தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அவள் வந்து என்னை எதனால் லவ் பண்ணா அப்படின்னா, நான் மோஸ்ட்லி வந்து சம்டைம்ஸ் பிரபான்ஷியோ வந்து மீட் பண்ண போவேன், என்னோட ஆர்மி கதை எல்லாமே சொல்லுவான், அந்த டேல்ஸ்லாம் வந்து அவளுமே கேட்டிருக்கான். ஸோ அதில் அட்ராக்ட் ஆகி என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, வேணா நீங்கள் டெஸ்டிமோனாவும் கூப்பிட்டு கேளுங்க அப்படின்பாரு. லைக் த டெஸ்டிமோனாவும் கூப்பிட்டு அந்த டியூக் கேட்பாரு. டெஸ்டிமோனா ஆமாம் ஒத்தலோ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அவரை நான் ஆசைப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டியூக் முன்னாடி சொல்லிடுவா. டெஸ்டிமோனா பேசுகிறத கேட்டுட்டு அவங்க அப்பா ரொம்ப கோவமாயிடுவார். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் வந்து பிளஸ் பண்ணுவார். பிளஸ் பண்ணிவிட்டு இவர் ஒத்தலோ கிட்ட ஒரு வார்னிங் ஆட்டம் கொடுப்பாரு. அது என்ன அப்படின்னா, என்னை ஏமாற்றிட்டா என் பொண்ணு உன்னைய மேரேஜ் பண்ணா, லைக் தட் உன்னையும் ஏமாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஸோ நீ இதுக்கும் கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை அவர் ஒத்தலோ கிட்ட கொடுப்பாரு. தென் the Duke sends Othello to Cyprus to defend against a Turkish threat. Desdemona accompanies him. ஸோ அதுக்கப்புறம் டியூக் வந்து ஒத்தலோ கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவார். இது போலயே இந்த டர்க்கிஷ் ஆர்மி வந்து அவங்க பிளேஸ் சைப்ரஸை வந்து அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ நீ போயிட்டு உன் ஆர்மியோட அந்த பிளேஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தலோவை சைப்ரஸ் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போக சொல்லுவார். டெஸ்டிமோனாவை அவர் அப்போ தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறதுனால டெஸ்டிமோனாவை நீ அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூக் சொல்லிடுவார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வினிஸை விட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் ஆக்ட் 1. நெக்ஸ்ட் ஆக்ட் 2, த வில்லன் எமர்ஜஸ். இதில் வில்லன் அப்படிங்கிறது இயாகோ தான் ரெஃபர் பண்ணுது. பிகாஸ் இதுக்கப்புறம் தான் இயாகோ அவர் ஒரு பிளானாக வந்து ஒத்தலோக்கு அகேன்ஸ்டாக வந்து போட ஸ்டார்ட் பண்ணுவார். A storm destroys the Turkish fleet before battle begins. அவங்க எல்லாருமே ஒத்தலோ லைக் தட் ஆல் அதர் மெம்பர்ஸ் எல்லாருமே சைப்ரஸ்க்கு எதனால் வராங்க அப்படின்னா, அந்த டர்க்கிஷ் ஆர்மிக்கு எதிர்த்து சண்டை போட தான். பட் அவங்க வரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த டர்க்கிஷ் ஆர்மி அழிஞ்சு போயிருக்கும். பிகாஸ் ஒரு பெரிய ஸ்டார்ம்னால ஒரு பெரிய புயலங்க அடிச்சிருக்கும். இயாகோ, டெஸ்டிமோனா, கேஷியோ, எமிலியா arrives safely in Cyprus. Desdemona is greeted warmly. ஒத்தலோ வந்து ஒரு தனி ஷிப்பில் சைப்ரஸ்க்கு வந்துக்கிட்டு இருப்பாரு. பாக்கி பர்சன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு தனி ஷிப்பில் வருவாங்க. ஸோ அப்போ தான் இயாகோக்கும் டெஸ்டிமோனாக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதில் இயாகோ விமனை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுவார், ரொம்ப இல்லா பேசுவார். ஸோ அதை பார்த்து டெஸ்டிமோனா ரொம்ப கோவமாயிட்டு அது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போயிடும். அப்போ தான் கேஷியோ வந்து டெஸ்டிமோனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு இயாகோ, ஓகே நம்ம கேஷியோவையும் இந்த ஸ்கீமில் சேர்த்துடணும், அவரை வச்சு எப்படியாச்சும் ஒத்தலோவையும் டெஸ்டிமோனாவும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவார். ரொடோரிகோ அவருமே சைப்ரஸ்க்கு வருவார். ஃபர்ஸ்ட் இயாகோ போயிட்டு ரொடோரிகோட தான் சொல்லுவார், கேஷியோக்கும் டெஸ்டிமோனாக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் வந்து சந்தேகப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீ கேஷியோ வந்து கொன்னாலே உனக்கு ஈஸியாக டெஸ்டிமோனா கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை போயிட்டு ரொடோரிகோட்ட சொல்லிடுவார். அதை ரொடோரிகோவும் நம்பிடுவார். இயாகோ begins to suggest to Othello that Desdemona and Cassio are too close. ஸோ அதுக்கப்புறம் இயாகோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒத்தலோ கிட்ட டெஸ்டிமோனாவும் கேஷியோவும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, எனக்கு அவங்க மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவார். அதை கேட்டுட்டு ஒத்தலோ ரொம்ப கோவமாயிடுவார். நீ எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இயாகோவை அவர் அனுப்பிடுவார். தென் he gets Cassio drunk and involved in a brawl with Roderigo, leading Othello to demote him. அதுக்கப்புறம் இயாகோ என்ன பிளான் பண்ணுவார் அப்படின்னா, அன்றைக்கி நைட் வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆட்டம் நடக்கும். அப்போ வந்து கேஷியோ இவர் நல்லா ட்ரிங்க் பண்ண வச்சிருவார். இயாகோவுக்கு ஆல்ரெடி தெரியும் கேஷியோ வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அப்படி ட்ரிங்க் பண்ணால் ஒரு நார்மல் ஸ்டேட்டில் இருக்க மாட்டார்னு சொல்லிட்டு. பட் இருந்துமே கேஷியோவை ட்ரிங்க் பண்ண வச்சுட்டு ரொடோரிகோட்ட போயிட்டு நீ எப்படியாச்சும் கேஷியோ கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஷ் ஆட்டம் போய்கிட்டு இருக்கும்.
ஒத்திலோ சடனாக அந்த பிளேஸ்க்கு வர மாதிரி இருக்கும். அவர் கேஷியோட ஸ்டேட்டை பார்த்து ரொம்ப கோவமாயிடுவார். பிகாஸ் ஒரு லியூட்டினண்ட்டாக அவரோட ஜாப் அவர் பார்க்காம இது போல் குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொசிஷனை அவர்கிட்ட இருந்து பறிச்சிடுவார். Cassio seeks Desdemona's help in regaining Othello's favor, which Iago uses to further feed Othello's jealousy. ஸோ அப்போ தான் இயாகோ போயிட்டு கேசியோட்ட பேசுவார். கேசியோ எல்லாருமே ரொம்ப சாரியாக வந்து ஃபீல் பண்ணுவார். எல்லாருமே என்னால் என்னோடய ரெப்புடேஷனே போயிடுச்சு, நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கக்கூடாது, என் மேலே தான் தப்பு, ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த பொசிஷனுக்கு எப்படி வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இயாகோ கிட்ட அவரோட ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணுவார். அதுக்கு இயாகோ வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னா, நீ போய் டெஸ்டிமோனாவை மீட் பண்ணு, அவங்கள்ட்ட வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேச சொல்லு, ஸோ அது மூலமாக உன் பொசிஷன் உனக்கு திரும்பி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டுட்டு கேஷியோ ரொம்ப ஹாப்பியாகிடுவார். இயாகோவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன், பிகாஸ் நீ எனக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேங்க் பண்ணிட்டு கேஷியோ வந்து போயிடுவார். அதுக்கப்புறம் தான் இயாகோ வந்து ஒரு சாலிலோக்கி தனியாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதில் தான் நமக்கு தெரிய வரும் அவர் எதனால் கேஷியோக்கு இப்போ அந்த அட்வைஸ் சொன்னார் அப்படின்னா, டெஸ்டிமோனாவகிட்ட கேஷியோ பேசுவார் கண்டிப்பாக. அப்போ ஒத்துலோ கிட்ட போயிட்டு காமிச்சு இதெல்லாமே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ், அவங்க 2 பேருக்கும் ஏதோ அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துலோட ஜெலசியை இன்னும் ப்ரொவோக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இயாகோட பிளான். நெக்ஸ்ட் ஆக்ட் 3 பாய்சன்ட் மைண்ட்ஸ். இயாகோ எப்படி அவர் ஸ்கீம்னால எல்லார் மைண்டையும் பாய்சன் பண்ணியிருக்காரு, பிரைன் வாஷ் பண்ணிட்டு அவர் சொன்னது தான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ப வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Desdemona earnestly pleads Cassio's case to Othello, increasing his suspicion. கேஷியோ வந்து டெஸ்டிமோனா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒத்துலோ கிட்ட டெஸ்டிமோனா பேசுவாங்க. இதற்குமே கேஷியோ வந்து நான் மீட் பண்ணேன், அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு, திரும்பி அவரோட பொசிஷன் அவங்கள்ட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்யூனாக தான் இவங்க கேட்பாங்க. பட் அது ஒத்துலோவோட சந்தேகத்தை அதிகரிக்கும். அது போல் இயாகோ வந்து ஒத்துலோ மைண்டை பாய்சன் பண்ணி வச்சுருப்பாங்க. Iago continues to manipulate Othello, warning him to watch Desdemona closely. தென் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் இயாகோ ஒத்துலோ கிட்ட போயிட்டு எதுவும் தப்பான இன்ஃபர்மேஷன் போயிட்டு சொல்லுவார் கேஷியோ வந்து டெஸ்டிமோனாவை பற்றி. அப்படி ஒன் டே என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் ஒன் டே கேஷியோ கூட தூங்குற மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சு, அப்போ வந்து அவன் ட்ரீமில் டெஸ்டிமோனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நிறையா வந்து பிளாபர் பண்ணா, வளர்னா, ஸோ கண்டிப்பாக அவனுக்கும் டெஸ்டிமோனாவுக்கும் ரிலேஷன் இருக்குது, நீங்கள் வந்து டெஸ்டிமோனாவை க்ளோஸாக வாட்ச் பண்ணால் நீங்களே வந்து அதை ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துலோவோட ஈகோவை நல்லா ப்ரொவோக் பண்ணுவார். Desdemona drops her kerchief, which was Othello's first gift to her. அப்போதான் என்ன நடக்கும் அப்படின்னா, தெரியாதனமா ஒன் டே Desdemona drops her handkerchief, which was Othello's first gift to her. அப்போ ஒன் டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெஸ்டிமோனா ஒரு கர்ச்சீஃபை, அது கர்ச்சீஃப் அவங்களுக்கு யார் கொடுத்துருப்பா அப்படின்னா ஒத்தலோ, அவங்க ஹனிமூன் அப்போ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கர்ச்சீஃப், அதை தெரியாதனமாக அவங்க தொலைச்சிடுவாங்க. Emilia picks it up and gives it to Iago, who places it in Cassio's possession as false evidence. ஸோ அப்போ வந்து இயாகோட ஒய்ஃப் எமிலியா வந்து அந்த கர்ச்சீஃபை எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும், ரொம்ப நாளாக இயாகோ டெஸ்டிமோனாவோட கர்ச்சீஃப் வந்து கிடைச்சா நீ என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ எமிலியா வந்து அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிமோனாவோட கர்ச்சீஃபை எடுத்து போயிட்டு இயாகோ கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இயாகோ வந்து அந்த கர்ச்சீஃபை வச்சு ஒரு பிளாட் வந்து ஃப்ரேம் பண்ணுவார். அது என்ன அப்படின்னா, டெஸ்டிமோனாவோட கர்ச்சீஃபை போயிட்டு கேஷியோட ரூமில் வச்சிருவார். தென் இவர் போயிட்டு ஒத்துலோ கிட்ட சொல்வார், நான் எல்லாருமே கேஷியோ ரூமில் வந்து டெஸ்டிமோனாவோட ஹேண்ட் கர்ச்சீஃபை பார்த்தேன், ஸோ அதான் உங்களுக்கு கரெக்டான எவிடன்ஸ், வேணும்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். தென் ஒத்துலோ becomes convinced of Desdemona's unfaithfulness and vows to kill her. இயாகோ சொல்கிறத கேட்டுட்டு டேரெக்டாக ஒத்துலோ டெஸ்டிமோனாவை தான் மீட் பண்ண போவார். அவகிட்ட உன்னோட ஹேண்ட் கர்ச்சீஃப் எங்கன்னு கேட்பாரு. டெஸ்டிமோனா அதை தேடி பார்த்துட்டு தெரியாமல் எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு சொல்லுவா. அது கேட்டுட்டு ஒத்துலோ ரொம்ப கோவமாயிடுவார். ஒரு கன்ஃபர்மேஷனுக்கே வந்துடுவார், இதெல்லாமே டெஸ்டிமோனா தன்னை ஏமாத்துறதாகவும் இதனால் அவள் கேஷியோ கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷனுக்கு ஒத்துலோ வந்துடுவார். தென் நெக்ஸ்ட் ஆக்ட் 4 த ஃபால் பிகின்ஸ். ஸோ ஹியர் ஆஃப்டர் ஒரு கேரக்டரும் வந்து ஃபால் ஆகும். லெட்ஸ் see that. Othello becomes erratic and violent, publicly insulting and striking Desdemona. ஸோ அந்த கர்ச்சீஃபை அவள் லாஸ் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒத்துலோவோட பிஹேவியர் கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்டிமோனா கிட்ட சேஞ்ச் ஆகிடும். ஒன் டே ஒரு சோல்ஜருக்கு நேராக, ஒரு ஜென்டில்மேனுக்கு நேராக டெஸ்டிமோனாவை வந்து அரைஞ்சிடுவார்.
Desdemona, confused by Othello's behavior, remains loving and faithful. Even though ஒத்தலோவோட பிஹேவியர் சேஞ்ச் ஆனாலுமே டெஸ்டிமோனாக்கு அவர் மேலே வச்சிருக்க லவ் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகுது. எப்பயுமே அவர் ரொம்ப கேரிங்காக ஃபெய்த்ஃபுல்லாக தான் ஒத்தலோ கிட்ட இருப்பா. Iago tricks Othello into believing that Cassio mocks him and brags about his affair. அகெயின் இயாகோ வந்து ஒரு பிளான் வந்து ஃப்ரேம் பண்ணுவார். ஸோ அதன்படி இவர் ஃபர்ஸ்ட் ஒத்தலோ கிட்ட போயிட்டு சொல்லுவார், நீ வந்து ஒரு பிளேஸில் ஒளிஞ்சிக்கோ, நான் கேஷியோ கிட்ட வந்து டெஸ்டிமோனாவை பற்றி பேசுகிறேன், அப்போ அவன் எந்த அளவுக்கு பிராக் பண்ணி ரொம்ப பெருமையாக பேசுகிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தலோவோ ஒரு பிளேஸில் போய் ஒளிய சொல்லிடுவார். தென் இயாகோ போயிட்டு கேஷியோ கூப்பிட்டு பேசுவார். பட் இவர் கேஷியோ கிட்ட டெஸ்டிமோனாவை பற்றி பேச மாட்டார், அவரோட இன்னொரு லேடி அந்த பியான்கா அப்படிங்கிற கேரக்டரை பற்றி தான் பேசுவார். ஸோ அதை பற்றி பேசுகிறப்ப கேஷியோ கொஞ்சம் சிரித்து பேசுவார். பட் ஒத்தலோ கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இவர் டெஸ்டிமோனாவை பற்றி தான் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும். ஸோ ஒத்தலோ ரொம்ப கோவமாயிடுவார். Othello is emotionally broken and increasingly consumed by jealousy. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ஒத்தலோ ரொம்ப இமோஷ்னலி ப்ரோக்கனாக ஃபீல் பண்ணுவார். அப்புறமா அவரோட ஜெலசி பொறாமையும் இன்க்ரீஸ் ஆயிடும். பிகாஸ் அவரை கம்பேர் பண்ணுறப்ப கேசியோ ரொம்ப அழகாக இருப்பார். இவர் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன், அதனால் மற்றவங்க எல்லாருமே வந்து இவர் ஒரு மூர் அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது ஒத்தலோவுக்குமே தெரியும். ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேஷியோவை சூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெலசி ரொம்ப அதிகரிச்சிடும். Othello resolves to kill Desdemona that very night. Iago promises to kill Cassio. அப்போ தான் வந்து ஒத்தலோ ஒரு டெசிஷனுக்கு வருவார். அன்னைக்கு நைட்டே நான் வந்து என் ஒய்ஃப் டெஸ்டிமோனாவை வந்து கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் இயாகோ கிட்ட சொல்லிட்டு நீ எப்படியாச்சும் கேஷியோவை வந்து கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அவர் அனுப்பிடுவார். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் ஆக்ட் 4. And finally, the last act, Act 5, the tragic end. Iago arranges an ambush on Cassio, but Cassio survives. Roderigo is killed. ஸோ இயாகோ வந்து கேஷியோ கொல்றதுக்கு என்ன பிளான் பண்ணுவார் அப்படின்னா ரொடரிகோவை மீட் பண்ணிட்டு இதற்குமே நீ கேஷியோவை கொண்டுடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ ரொடரிகோவும் கேஷியோ வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேஷியோ வந்து சாக மாட்டார், ரொடரிகோவுக்கு தான் ரொம்ப அடிபட்டுரும். கேஷியோவுக்கு சில வூன்ஸோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ரொடரிகோ வந்து இறந்துடுவார். அவரோட பேக்கெட்டில் சில லெட்டர்ஸ் இருக்கும் இயாகோவை பற்றி பேசுகிற மாதிரி. தென் ஃபைனலி த லாஸ்ட் ஆக்ட், Act 5. The tragic end. Iago arranges an ambush on Cassio. Othello murders Desdemona in her bed, smoothing her out of false belief in her betrayal. அதர் சைடு ஒத்தலோ என்ன பண்ணுவார் அப்படின்னா டெஸ்டிமோனா போய் பார்ப்பாரு. அவள் அப்போ தூங்கிக்கிட்டு இருப்பா. ஸோ அதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பில்லோ எடுத்து அவள் ஃபேஸில் வச்சு அமுக்கி அவள் மூச்சு திணறி இறக்குற மாதிரி டெஸ்டிமோனா வந்து அவர் கொண்டுடுவார். அவர் எதனால் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா டெஸ்டிமோனா அவரை ஏமாத்திட்டா, பீட்ரை பண்ணிட்டா. நெக்ஸ்ட், எமிலியா reveals the truth about Iago's scheme and the stolen handkerchief. கரெக்டாக டெஸ்டிமோனா இறக்க போகிற ஸ்டேஜில் இருப்பா. அப்போ தான் எமிலியா அந்த பிளேஸ்க்கு வருவா. ஒத்தலோ போயிட்டு என்னன்னு கேட்பாரு. எமிலியா வந்து அவகிட்ட சில லெட்டர்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவா. அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ரொடரிகோ பேக்கெட்லேருந்து எடுத்தது. அதில் ரொடரிகோ என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா இயாகோ இது வரைக்கும் என்னென்ன வந்து பிளான் பண்ணிட்டு எப்படிலாம் ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஒத்தலோ சொல்லுவார் எமிலியா கிட்ட இதெல்லாமே நான் டெஸ்டிமோனாவை வந்து கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னா எமிலியா ரொம்ப ஷாக் ஆகிடுவா. நீ எந்த எவிடன்ஸை வச்சு இப்படி பண்ணன்னு கேட்குறப்ப தான் ஒத்தலோ சொல்லுவார் அவரோட ஹேண்ட் கர்ச்சீஃபை நான் கேஷியோ ரூமில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எமிலியாவுக்கு புரியும் இது எல்லாமே வந்து இயாகோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தன்னோட ஹஸ்பண்ட் தான் இயாகோ, ஈவந்தோ அவனை பற்றி உண்மை எல்லாமே ஒத்தலோ கிட்ட சொல்லுவாள். இது எல்லாமே அவன் பண்ண ஸ்கீம் தான், உன்னை ஏமாத்திருக்கான், நான் தான் அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து போய் இயாகிட்ட கொடுத்தேன், டெஸ்டிமோனா வந்து கேஷியோ கூட எந்த ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லுவாள். ஸோ இயாகோ அப்போ கரெக்டாக வந்துடுவார். எமிலியா வந்து அவரை பற்றி எல்லா உண்மையும் சொல்கிறத பார்த்துட்டு அவளை வந்து இவர் கொலை பண்ணிடுவார். ஸோ எமிலியாவும் வந்து இறந்துடுவாள். Next, Othello is devastated by guilt and stabs himself dying beside Desdemona. எமிலியா வந்து எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் ஒத்தலோ வந்து அவர் பண்ண ஆக்டை அவராலே ஏற்றுக்க முடியாது, ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவார். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே ஒரு கத்தி இருக்கும், அதை எடுத்து தண்ணியை குத்திக்கிட்டு இவருமே இறந்துடுவார். ஸோ இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இயாகோவையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார், கத்தியால் குத்திடுவார். பட் அவன் வந்து இறந்துருக்க மாட்டான். And then Iago is arrested and taken away for punishment. ஒத்தலோ வந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்துடுவார். பட் இயாகோ வந்து இறந்துருக்க மாட்டான். ஸோ பாக்கி எல்லாருமே அவனை பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக டியூக் கிட்ட அழைச்சிட்டு போயிடுவாங்க.
Well, at the end of the play, order is restored but at great cost. ஸோ இந்த பிளேயோட எண்டில் எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகிருக்கும். எஸ்பெஷலாக எல்லா ப்ராப்ளமும் வந்து ஆரம்பித்தது ஏகோ அவனுக்கு வந்து ஒரு கரெக்டான பனிஷ்மெண்ட் வந்து கிடைச்சிடும். பட் அது வந்து ஒரு பெரிய காஸ்ட்னால நிறையா பேரோட உயிர் வந்து அதனால் போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒத்துலவும் இறந்துருப்பார் அது அவர் பண்ண மிஸ்டேக்காக. தென் டெஸ்டிமோனா வந்து தப்பே பண்ணாமல் இறந்துருப்பாங்க. லைக் தட் எமிலியா. ஸோ இப்படி தான் அந்த பிளே வந்து முடியும். வெல், ஒத்துலோ வந்து ஒரு கிரேட் ட்ராஜடி. அவரோட மெயின் சஸ்பிஷன் என்ன, மெயின் ஃப்ளா என்னன்னு பார்த்தா அவரோட ஜெலஸ் நேச்சர் தான். தீம்ஸ், அந்த பிளேயோட மேஜர் தீம் வந்து ஜெலசி தான், பொறாமை தான். ஒத்துலோவுக்கு எதனால் டெஸ்டிமோனா மேலே பொறாமை ஏற்படும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் செல்ஃப். அவர் தன்னையே இன்ஃபீரியராக கன்சிடர் பண்ணுவார். அதனால தான் வந்து மெயினாக வந்து அவரோட டவுன்ஃபாலுக்கு வந்து காரணமாக இருக்கும். அது அப்புறம் வந்து யாகோவை பார்த்தோம்னா அவருக்குமே வந்து இந்த ஜெலசி தான். அவருக்கு என்ன ஜெலஸ் அப்படின்னா தனக்கு ஒத்துலோ அந்த போஸ்டர் கொடுக்காம கேஷியோவுக்கு போய் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஜெலசினால தான் அவர் எல்லா ஸ்கீமையும் வந்து பிளான் பண்ணுவார். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேஜர் தீம் ஆஃப் த பிளே. Well, that's it. Thanks for watching.